நம்ம எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்தில் 41வது பாடல், அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே யெகோவா ஈரே யெகோவா ஈரே என்கிறதான பாடல். நமக்கு தெரிந்த பாடல். நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். என்
உயர்த்திடும் என் தேவனே அனைத்தையும் அருளிடும் தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. யெகோவா அல்லேலூயா. யெகோவா ஈரே என்றால் தேவனுடைய பர்வதத்தில் எல்லாமே என்ன செய்ய முடியுமா? பார்த்து கொள்ளப்படும். அதை நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா தேவன் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார், அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. எத்தனை தேவைகள் எழும்பினாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் சூழ்ந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் சரி, ஊழியக்காரனையும் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியத்துக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசு பல விதங்களில் வேலை செய்யலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் நீதிமானை என்ன செய்கிறதில்லை? வெட்கப்படுத்துகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது தேவனால் பிறந்தவன் உலகத்தை என்ன செய்வானா? அவன் ஜெயிப்பான். அவர் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அதெல்லாம் சொன்னார், திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் என்ன செஞ்சேன். இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் இந்த வசனத்தை. உலகத்தில் உபத்திரவம் இருக்குன்னு சொன்னார், நம்ம உடனே வேகமாக தலையாட்டிடுவோம், ஆமாம் ஆண்டவரே அப்படின்னு. அப்புறம் சொல்கிறார் திடன் கொள்ளுங்கள்ங்கிறாரு. இப்போ அடுத்த கேள்வி, எப்படி திடன் கொள்வது? எப்படி ஸ்ட்ரென்த் ஆகிறது? திடன் கொள்ளுங்கள் அப்படின்னா அடுத்து சொல்கிறாரு நான் உலகத்தை ஜெயித்தேன். சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. உலகத்தில் உபத்திரவம் இருக்குது, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இவர் உலகத்தை ஜெயிக்கிறதுக்கும் நாம் உபத்திரவத்தை மேற்கொள்வதற்கு என்ன சம்பந்தம்? அப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது தான் அந்த சம்பந்தம் என்னன்னு புரியும். அவர் சொல்கிறாரு, நான் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தேனோ அதை போல் நீங்கள் என்ன செய்ய முடியும். அப்போ நான் என்ன ரூட் நான் ஃபாலோ பண்ணி இந்த உலகத்தில் இருந்த காரியங்களை மேற்கொண்டேன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் கவனிக்கணும். அதை எப்படி கவனிக்கிறது? இயேசுவை நாம் என்ன செய்யணும்? படிக்கணும். இயேசுவை படிக்கணும்னா எங்கே போகணும்?
மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அப்போ அவர் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வந்த பொழுது அவருக்கு இருந்த பிரச்சனைகள் என்ன, அதை அவர் எப்படி மேற்கொண்டார், அதை பார்க்கணும். அவர் எப்படி பேசினார், அவர் எப்படி நடந்தார், அதை ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆயிரும், நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். மலைகளை என்ன செய்வோமா, பதறாக்கும். அப்படிப்பட்ட பாடல் தான். அடுத்த பாடல் 34வது பாடல், விசுவாச வார்த்தை பாடல் புத்தகத்தில் 34வது பாடல். மலையே நிலை பெயர்ந்து விலகுமா மலையே, நீ விலகி போவென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், விசுவாசத்தால் நிலை நின்றிடுவேன் மாமலையே என்கிறதான பாடல். ஒரு ஆங்கில பாடலுடைய தமிழாக்கம் செய்யப்பட்ட பாடல். ஆனால் வசனம் ஒன்று தான். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஆண்டவர் லிட்டரலாகவே ஒரு மலையை பார்த்தான்னு சொன்னார். நாம் அதை மலை போன்ற பிரச்சனைகள்னு எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் அவர் சீசரிடத்தில் சொல்லும்போது எழுத்தின்படியாகவே ஒரு மலையை காமிச்சு தான் சொன்னார். அந்த அளவுக்கு விசுவாசம் வேலை செய்யும்ன்றார். அதனால சொன்னார், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ உலகத்தை ஜெயிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஆண்டவர் மீதான விசுவாசத்திலிருந்து என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கவே கூடாது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். மலையே நிலை பெயர்ந்து விலகுமா மலையே, நீ விலகி போவென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், விசுவாசத்தால் நிலை நின்றிடுவேன் மலையே, நிலை பெயர்ந்து விலகுமா மலையே, நீ விலகி போவென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், விசுவாசத்தால் நிலை நின்றிடுவேன் மலையே, நிலை பெயர்ந்து விலகுமா மலையே, நீ விலகி போவென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன் மாமலையே, நீ விலகிடு மலையே, நிலை பெயர்ந்து விலகுமா மலையே, நீ விலகி போவென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், விசுவாசத்தால் நிலை நின்றிடுவேன் மாமலையே, நீ மாமலையே, நீ விலகி போவென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், விசுவாசத்தால் நிலை நின்றிடுவேன் மாமலையே, நிலை பெயர்ந்து விலகுமா மலையே, நீ விலகி போவென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன் மாமலையே, நீ விலகிடு. நோய்களை நீக்கி மீட்டிடவே கிறிஸ்தேசுவே அதிகாரம் தந்தாரே, என் நாமத்தை விசுவாசத்தில் கூறு என்றார், அப்போது மறையும் எந்த மறையும் பணிந்திடும், நோய்களை நீக்கி மீட்டிடவே கிறிஸ்தேசுவே அதிகாரம் தந்தாரே, என் நாமத்தை விசுவாசத்தில் கூறு என்றார், அப்போது மறையும் எந்த மறையும் பணிந்திடும், மலையே நிலை பெயர்ந்து விலகுமா மலையே, நீ விலகி போவென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், விசுவாசத்தால் நிலை நின்றிடுவேன் மாமலையே, நிலை பெயர்ந்து விலகுமா மலையே, நீ விலகி போவென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், விசுவாசத்தால் நிலை நின்றிடுவேன் மாமலையே, நிலை பெயர்ந்து விலகுமா மலையே, நீ விலகி போவென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன்
மலையாய் நீ பேசும் மலையிடமே, அப்போது மலையும் எந்த மலையும் விலகிடும். அற்புதம் பெற வேண்டி கேட்டாலும் பெரும் மலையாது அங்கு நின்றிருந்தாலும் நம்பிக்கையா நீ பேசும் மலையிடமே, அப்போது மலையும் எந்த மலையும் விலகிடும். மலையே நிலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி போவென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். விசுவாசத்தால் நிலை நின்றிடுவேன். மாமலையே நிலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி போவென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். விசுவாசத்தால் நிலை நின்றிடுவேன். மாமலையே நிலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி போவென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். மாமலையே நீ விலகிடு. மலையே நிலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி போவென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். விசுவாசத்தால் நிலை வென்றிடுவேன். மாமலையே நிலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி போவென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். விசுவாசத்தால் நிலை நின்றிடுவேன். மாமலையே நிலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி போவென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். மாமலையே நீ விலகிடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட மலைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்கிறேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று இருதயத்தில் விசுவாசத்தோடு சொன்னா நீங்கள் சொன்னபடி ஆகும். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பேசினாரோ அதை பேசுறதுக்கு தான் நாம் இருக்கிறோம். மலை போன்ற பிரச்சனைகள், மலை போன்ற வியாதிகள், குழப்பத்தை கொண்டு வருகிற பிசாசுடைய அந்த சக்தியுடைய வல்லமைகள், எல்லா மலைகளையும் என்னதான் செய்யணுமா? ஆண்டவர் சொல்றாரு, மலையை பார்த்து பேசுங்கிறாரு. மலையை பற்றி என்கிட்ட பேசாதங்கிறார். அல்லேலூயா. அந்த மலை எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான், மலை எப்படின்னு எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஆகையினால நீ சாதாரணமான ஆள் கிடையாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக நீ வேற ஆள், ரட்சிக்கப்பட்ட பின்பு நீ என்னுடைய ஆள், நீ ஏன் புள்ள, என்னுடைய நாமத்தை தரித்திருக்கிற நீ, நீதியின் வஸ்திரத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன். நீ நீதியா இருக்க இல்லை, அது ரெண்டாவது. நீதியின் வஸ்திரத்தை நான் என்ன செஞ்சிருக்கேன் உனக்கு. அல்லேலூயா. அந்த வஸ்திரத்தை நீ போர்த்து கொண்டிருக்கிற. ஆகையினால பிதா கிட்ட வர்றதுக்கு உனக்கு எந்த தயக்கமும் இப்போ தேவை கிடையாது. ஆகையினால மலை போன்ற பிரச்சனையை நீ எங்கிட்ட வந்து விலக்கி சொல்லாத, மலையை பார்த்து பேசுங்கிறார். அல்லேலூயா. என்ன பேசணுமா? மலையை பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்றது இல்லை, மலையே நிலை பெயர்ந்து விலகுமா மலையே. அல்லேலூயா. மலையை பார்த்து விலகி போன்னு என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தை சொல்லணும். அப்படி நம்பிக்கையோட விசுவாசத்தோட சொன்னீங்கன்னா என்ன ஆகுமா? அந்த மலை எங்கே போகுமா? சமுத்திரத்துக்கு போயிருமா. ஒரு இடத்துல அப்படி தான் சொல்கிறார், மலையே சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டுருவார். அல்லேலூயா. மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டியது அவசியம். ஆமென். அல்லேலூயா. ஏதோ சும்மா ஆவிக்குரிய பிள்ளைகள், ஏதோ ஆவிக்குரிய சபைக்கு வந்தோம் போனோம், கடமைக்கு வந்தோம் போனோம், அதெல்லாம் கிடையாது. அதற்கு சபை தேவையில்லை. அது வீட்டில் உட்காந்து டிவியில் பார்த்துக்கிறலாம். அல்லேலூயா. அவர் ஆவிக்குரிய சபைக்கு உள்ளே வர்றோம் அப்படின்னா, ஆவியில் எவ்வளோ சோர்ந்து போயிருந்தாலும் சரி, உள்ளே வந்துட்டு வெளியே போகும்போது விசுவாச வீரர்களாக வெளியே போகணும். அல்லேலூயா. உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லாத்தையும் எட்டி உதைக்கிற அளவிற்கு என்ன செய்யணும்? தேவ பலத்தோடு வெளியே போகணும். அல்லேலூயா. இப்பேற்பட்ட அன்பு கூர்ந்த ஆண்டவருக்கு பதிலுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? நம்முடைய அன்பை அவருக்கு காட்டுறதை தவிர வேற ஒன்றும் நம்மளால் என்ன செய்ய முடியாது. நம்முடைய அன்பை எப்படி காட்டுறது? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது தான் நாம் அவரிடத்தில் காட்டுகிற அன்பு. தொடர்ந்து பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புத்தகத்திலே 4வது பாடல், அன்பு கூர்வேன் இன்று உம்மில்
அன்பு கூர்வேன் ஆத்ம நேசரே. நேர்த்தியாய் என்னை மண்ணில் காக்கும் உம்முடைய அன்பை எண்ணி உயர்த்தி உம்மை துதிப்பேன், கனம் பண்ணுவேன் உம்முடைய நாமத்தை. இங்கே தான் பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தேவன் இத்தனை மாதங்களும் இத்தனை வாரங்களும் உங்களையும் என்னையும் எவ்வளவோ சூழ்நிலைகளிலிருந்து அவர் பாதுகாத்திருக்கிறார், பராமரித்திருக்கிறார், போஷித்திருக்கிறார். அந்த அன்பை எண்ணி அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக நாம் எல்லாரும் இந்த பாடலை பாடுவோம். அன்பு கூர்வே என்று அன்பு கூர்வே ஆத்மநேசரே, நேர்த்தியாய் என்னை மண்ணில் காக்கும் அன்பை எண்ணி உயர்த்தி உம்மை
எல்லாரும் சேர்ந்து எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. கல்வாரி மேற்றினிலே உம்முடைய திரு ரத்தத்தை சிந்தி எங்களை விலை கொடுத்து மீட்டிருக்கிறீர். அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த அன்பை உயிருள்ளவரை கடைசி வரை மறக்காமல் உம்மை துதிக்க ஆண்டவர் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் இருக்க கர்த்தாவே எங்களுக்கு வேண்டிய ஞானத்தினாலும் கிருபையினாலும் பலத்தினாலும் இடைகட்டுவீராக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.